கேர் பண்ணிக்கிறதுக்கான சில டிப்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், தலையில் எப்போவுமே ரொம்ப குளிர எண்ணெய் தேய்ச்சி டெய்லி வைக்காதீங்க. இதனால் டேண்ட்ரஃப் வரதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ நம்ம ஸ்கேல்ப் ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கான அந்த அளவு எண்ணெய் மட்டுமே போதுமானது. ஒரு 3லேருந்து 5 சொட்டு எண்ணெய் எடுத்துட்டு அதை ஃபிங்கர் டிப்ஸில் நல்லா ரப் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்கேல்பில் மசாஜ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா இதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். அண்ட் ரொம்ப டைட்டாக முடிய பின்னி வைக்காதீங்க. அதனால் ஹேர் டேமேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. நீங்கள் சிம்பிளான ஹேர் ஸ்டைல்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் வாரத்துக்கு 2 நாள் கட்டாயம் தலையில் நல்ல குளிர எண்ணெய் வச்சு தலைக்கு குளிக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய சீப்பு. நீங்கள் யூஸ் பண்ணுற சீப்பு இந்த மாதிரி பற்கள் ரொம்ப நெருக்கமாக இருக்கிற மாதிரியான சீப்பு மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள். அதை வச்சு நீங்கள் செய்யும் போது முடியை வேரிலிருந்து பிடிச்சி இழுத்து அதை டேமேஜ் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி கொஞ்சம் இடைவெளி நிறைய இருக்கக்கூடிய பற்கள் இருக்கிற மாதிரியான சீப்பை யூஸ் பண்ணுங்கள். இதனால் ஹேர் அதிகமாக டேமேஜ் ஆகாது. இந்த சீப்பு நீங்கள் பிளாஸ்டிக்கில் யூஸ் பண்ணாலும் வுட்டில் யூஸ் பண்ணாலும் இல்லை எந்த மாதிரி யூஸ் பண்ணாலுமே அது ஓகே. ஸோ இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுடைய ஹேர் கேர் ஐடியாஸில் ஆட் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள்.